கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இப்பொழுதும் கூட நம் கத்தரின் வார்த்தையை கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொண்டவர்களாக உணர்ந்து நம் செயல்பட்டு தேவனின் நாமத்தின் மகிமைக்கென்று சாட்சிகளாக ஜீவிப்போம். இப்பொழுதும் கூட ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட நாங்கள் கேட்கப்படுற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவரே, பயனுள்ளதாக மாறட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரும் பலனடைய திறனடைய இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு ஆண்டவரை சாட்சியை ஜீவிக்கத்தக்கதாக தகப்பனின் கிருபை செய்வீராக. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொன்னது போல அப்படியாக செய்யும்படியாக தகப்பனின் கிருபை செய்யும். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் நல்லவர். பிரியமானவர்களை, இந்த வார்த்தை கேட்கிற யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். என்னால் கூட கேட்கிற வார்த்தையின் மூலமாக நான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதன்படியே நடந்தோம் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், இந்த பூமியில சாட்சிகளாக ஜீவிக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில ஒரு நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ விதங்களை பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு பிரதானமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நிறைய பேர் ஜெபிப்பது கிடையாது. எனக்கு நிறைய வேலை பளு நிமித்தமாக நிறைய இடங்களை நான் வேலைக்கு போறேன், எனக்கு வேலை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, நான் படிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்தினுடைய தேவைகள் நிறைய இருக்குது, இது நிமித்தமாக ஜெபிப்பதற்கு எனக்கு நேரமே இல்லையே என்று சொல்லி நிறைய நேரங்கள்ல நாம் சொல்லுவது உண்டு. ஆகையினால பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்காம எந்த ஒரு காரியத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நம் தேவ சமூகத்துல காத்திருந்து நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் மாத்திரமே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் வாசிக்கலாம் மத்தேயுவின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. நீ அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் நமக்கு அழகாக தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களை, நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனை அளிப்பார். அந்தரங்கத்துல உன்னுடைய தேவையை சந்திக்கிற ஒரு தேவன் உன்னை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். யாருமே நீ ஜெபிப்பதை அறியாமல் இருந்தால் உன்னை ஒரு தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த நேரங்களை எழுந்து நின்று ஜெபிக்கிற, எந்த நேரங்களில் தேவனோடு நீ பழகி கொண்டிருக்கிற, யாருக்காக நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற, யாருடைய தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நீ தேவ சமூகத்துல காத்திருக்கிறாய் என்பதை தேவன் என்ன பண்றாராம் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டை பூட்டி, உன்னுடைய வீட்டுக்குள்ளாக நீ பூட்டி நீ என்ன பண்ணணுமா, அந்தரங்கத்துல உன்னை பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டுமாம். அப்படி ஜெபித்தால் தான் அந்தரங்கத்துல ஒரு தேவன் என்னை பார்க்க. எந்த மனுஷனும் என்னை பார்க்கல, எந்த ஒரு மனுஷியும் பார்க்கல, என் ஜெபத்திற்கு தேவன் பதிலை அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல தேவ பாதத்துல நீ காத்திருந்தாய் என்று சொன்னால் நிச்சயமாக நீ ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு நாள் ஒரு பதிலை தேவன் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிற. வெளியரங்கமான ஒரு பதில். நான் நீண்ட நாட்களாக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், அநேக வருஷங்களாக நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரலையே என்று சொல்லி சோர்ந்து போயிட்டு கலங்கி போயிட்டு நிற்காதீங்க. பலனை அளிக்கக்கூடிய தேவன் ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார். ஆகையினால அந்தரங்கத்துல பார்க்கிறாரு. எத்தனை மனுஷர்கள் நீ தேவனை தேடுற, தேவனுடைய ஆலயத்துக்கு போற, ஆனாலும் உன் வாழ்க்கையில மாற்றம் வரவே இல்லையே, உன் வாழ்க்கையில எந்தவித ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி ஒரு குறைவாக பார்த்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் என் தேவன் என் அந்தரங்க ஜெபத்தை பார்த்து எனக்கு பலனை கொடுப்பார். அது வெளியரங்கமாக காணப்படும். அநேகர் அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெப வாழ்க்கையில நீங்க முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை அவர் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அறை வீட்டை பூட்டணும். நீங்க இருந்து கொண்டிருக்கிற இடங்களில, உங்களுடைய வீடுகள்ல, தனிப்பட்ட இடங்கள்ல நீங்க உட்கார்ந்துகிட்டு அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்துல பார்க்கிற பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபித்து பாருங்களேன். தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்று தானியேல் என்ற ஒரு மனுஷன் 3 வேளையும் பலகணிகள் திறந்திருக்க கர்த்தரை நோக்கி என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. இவர் தேவ மனுஷன் என்பதை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற ராஜா அறிந்து கொண்டார். அதை போலத்தான் வெளியரங்கமான ஒரு பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு, நீங்க பிறருக்காக மன்றாடி ஜெபிக்கிற, பிறருடைய ரட்சிப்புக்காக
நிமித்தமாக நீங்க ஜெபிக்கிற காரியங்களுக்கு ஒரு பலன் வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து ஜெபத்துல நீங்க என்ன பண்ணணுமா, தரித்திருக்க வேண்டும். மனக்கதவை போட்டவன் யார் என்ன சொன்னாலும் அதை இருதயத்துக்குள்ளாக கொண்டு வராதிங்க. என்னுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன், என்னுடைய ஜெபத்தை காண்கிற தேவன் நிச்சயமாக ஒரு நாள் பதிலை அளிப்பார் என்று சொல்லி தேவ சமூகத்துல என்ன பண்ணணுமா, முறையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த வேளையில கூட நம்ம வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்ரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு மனைவியாக இருந்த ஒரு சகோதரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எலிசாவின் இடத்துல வந்து, என்னுடைய கணவர் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தவர் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, அங்க இருக்கிற எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், கடன் பட்டிருக்கிறோம். அவங்க வாங்கின கடன் நிமித்தமாக என்னுடைய 2 குமாரரையும் பிடித்து கொண்டு போவதற்காக, அடிமைகளாக்கி கொள்வதற்காக கடன் கொடுத்தவர்கள் வந்திருக்கிறாங்க. நாங்க என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்க, புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு வேதனையோடு தேவ மனுஷனிடத்துல தன்னுடைய குறையை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய குறைவு எதுவாக இருந்தாலும், உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய ஒரு தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. உங்க குறைவை மாற்ற தேவனால முடியும். உங்களுடைய ஜெபத்தை கேட்க தேவனால முடியும். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் சொன்னது போல அவரை நாடி நீங்க ஓடி போய் பாருங்களேன். உங்களுடைய ஜெபத்துல தேவன் அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனுஷி தேவ சமூகத்துல போயிட்டு தேவ மனுஷனிடத்துல சொன்னாங்க. அந்த தேவ மனுஷன் என்ன பண்றான், உன்கிட்ட என்ன இருக்குதுமா, உன் வீட்டுல என்ன வச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, எங்க கிட்ட ஒரு குடம் எண்ணெயை அஞ்சு வேற எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேவ மனுஷன் தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர், எலிசா கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடியவர், தேவனுக்கு என்று சாட்சியாக ஜீவிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவானாக இந்த எலிசா காணப்பட்டார். இவர் சொல்றாரு 4வது வசனத்துல நாம் வாசிப்போம். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவன், தேவனிடத்திலிருந்து தான் உனக்கு உதவி வரும் என்பதை அறிந்து கொண்ட ஒரு மனுஷன். ஆகையினால தான் உனக்கு நன்மை செய்யக்கூடியது நான் கிடையாது, பரத்திலிருந்து தான் உனக்கு நன்மை வரும். உனக்கு நன்மை செய்யக்கூடிய உன் தேவன் ஒருவர் உனக்கு இருக்கிறார். அவரை நோக்கி நீ என்ன பண்ணா, உன் வீட்டுக்குள்ளாக பிரவேசித்து நீயும் உன் பிள்ளைகளும் உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு உன்கிட்ட இருக்கிற அந்த குடங்களை எல்லாவற்றிலுமே எண்ணெயை நீ என்ன பண்ணுனா மொண்டு ஊத்திடு. ஊத்திட்ட பிறகு பாரு, தேவன் செய்யக்கூடிய அற்புதத்தை நீ கண்ணார காண்பாய் என்பதை, நன்மை செய்யக்கூடிய தேவனை அந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரருக்கு இந்த எலிசா காண்பித்தார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு நீ ஜெபித்த நன்மை நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளாம வேற யார் இடத்துல போனா, ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போனா எனக்காக தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, ஏதோ தேவ மனுஷங்கிட்ட போனா எனக்காக ஜெபிப்பாங்க, என் பிரச்சனை மாறும், என் கண்ணீர் மாறும் என்று சொல்லி நீங்க மற்ற மனிதர்களை தேடி ஓடி போகாதீங்க. இந்த தேவ மனுஷன் தேவனிடத்துல என்ன பண்ணாருன்னா, உன் குறைய சொல்லு, உன் குறையை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி நீ என்ன பண்ணு, உன் பிள்ளைகளுடனே உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு உன் வீட்டுக்குள்ளாக என்ன குறை இருக்குது என்பதை நீ மாத்திரமே அறிவாய் என்பதை அந்த மகளுக்கு என்ன பண்ணாருன்னா தெளிவாக புரிய வைத்து, நீயும் உன் பிள்ளைகளும் அந்த வீட்டுக்குள்ளாக பிரவேசித்து அந்த குடங்கள்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா எண்ணெயை வார்த்து வைங்கன்னு சொல்றாங்க. எண்ணெய் வார்த்து வைத்த மாத்திரத்துல தேவனுடைய அற்புதம் அங்க கிரியை செய்தது, தேவனுடைய வல்லமை அங்க கிரியை செய்தது, எல்லா குடங்களும் நிரம்பி வழிந்தது. 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். பிள்ளைகளும் தாயுமாக ஒரு மனதோட அந்த குடும்பத்துல இருந்து தாய் சொல்ல பிள்ளைகள் கேட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும்படியாக அந்த எண்ணெயை வார்த்தாங்க. அந்த அற்புதம் நடக்க காரணம் அந்த பிள்ளைக்குள்ளாகவும் தாய்க்குள்ளாகவும் ஒரு மனம் இருந்தது. பிரியமானவர்களே, உங்க வீட்டுல கூட நீங்க உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னு சொன்னா, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு ஐக்கியம் இல்லைன்னு சொன்னா, ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. தாய் தகப்பனுக்குள்ளாக பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு ஐக்கியம் இல்லைன்னு சொன்னா நீங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியம் உங்களுக்கு நடக்காது. ஏன் சொன்னா, ஒரு மனதோட ஒரு காரியத்தை தேவனிடத்துல தெரியப்படுத்தும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். தேவ வசனம் சொல்லுகிறது, பூமியில இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கக்கூடியவராக இருக்கிறாரா. இந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே கடந்து சென்று யாரையும் பார்க்கல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு பாத்திரங்களை வாங்கிட்டு வந்தாங்க.
திரும்பவும் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு என் குடத்துல என்ன வந்துச்சு, தேவன் அற்புதம் செய்தாருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண, திரும்ப வந்து அவங்கள பார்க்கலங்க. தேவன் நன்மை செய்யற வரைக்கும், தேவ பாதத்துல காத்திருந்து அற்புதத்தை பெற வரைக்கும் அந்த அறை விட்டு வெளியே வரவே இல்லைங்க. அதை போலதான் நீங்க ஜெபத்துல உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஜெபத்துல தடை பண்ணுகிற எந்த வித காரியங்கள் வந்தாலும், என் ஜெபத்துல ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும், என் ஜெபத்தை யாரெல்லாம் அசட்டை பண்றாங்களோ அவங்க எல்லாரும் வெளியரங்கமான ஒரு பதிலை காணத்தக்கதாக என் வாழ்வில் தேவன் நன்மை செய்வார் என்று சொல்லி எந்த வித பிரச்சனையை நோக்கி பாராம தேவ சமூகத்துல காத்திருந்தீர்கள் என்று சொன்னால், இந்த சகோதரருடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்தார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நன்மை நடக்கும். அதற்கு முக்கிய காரணம், அந்த ரங்கத்துல பார்க்கிற உன் பிதா உன்னை வெளியரங்கமாக உனக்கு ஒரு பலனை கொடுக்கணும்னு சொன்னா, நீ ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக நீ இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அறை வீட்டை பூட்டணுங்க. உங்க ஜெப அறையக்குள்ளாக நீங்க பிரவேசித்து அறை வீட்டை பூட்டி தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டே இருங்க. தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எந்த விதத்திலையும் தேவன் என்னை கைவிடவே மாட்டார். இவங்களுடைய கடனை கர்த்தர் மாற்றினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற கடன் மாறும். நீங்க ஜெபித்தீங்க சொன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய கடனை மாற்றுவார். நீங்க நல்லா உழைக்கும்படியாக அந்த கடனை அடைத்து, யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ அவங்க அடைத்து தீர்ப்பதற்குரிய ஒரு வழிவாசலை கர்த்தர் கொடுப்பார். அதற்கு முக்கிய காரணம், நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய கிருபையை கேட்க வேண்டும். அவங்க தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு ஒரு அற்புதம் நடந்ததுன்னு சொன்னா உங்களுக்கும் நிச்சயமாகவே தேவன் நன்மை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க ஒரு சில பேர் தேவைகளோடு வந்திருந்தாலோ அந்த தேவைக்காக கொடுப்பதற்கு நிறைய பேருக்கு மனசு இருக்காது. ஆகையினால தான் யாருடைய உதவியும் நாடி போகவே கூடாது. அஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நன்மை இறங்கி வரும் என்பதை அறிந்து கொண்டு, என்னுடைய ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு என்பதை முதலாவதாக நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீங்க. அந்த விசுவாசம் அந்த சகோதரிக்குள்ளாக இருந்தது, அந்த பிள்ளைகளுக்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருந்தது. இதை போலத்தான் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு குடும்ப தலைவனுக்குள்ளாகவும் ஒரு குடும்ப தலைவிக்குள்ளாகவும் விசுவாசம் என்பது கிரியை செய்ய வேண்டும். அப்படி கிரியை செய்தால் மாத்திரம்தான் ஒரு அற்புதத்தை உங்களால பார்க்க முடியும். அவங்க கடன் மாற காரணம், அவங்க கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க, அறை விட்டு பூட்டினாங்க, பிரச்சனையை பார்க்கல, பிரச்சனையை தீர்க்கிற தெய்வத்தை பார்த்தாங்க, நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. இந்த நாளில கூட உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், வெளியரங்கமான ஒரு பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சாட்சியாக நீங்க ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜெபத்தை மாத்திரம் விடவே விடாதீங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் சோர்ந்து போகாம இருக்க முடியாதுங்களே, இடைவிடாம ஜெபம் பண்ண இருக்க முடியாதுங்களே. உன் இருதயத்துக்குள்ளாக, உன் நினைவுகளுக்குள்ளாக தேவனை தேடிக்கொண்டே இருங்க. நீங்க வேலை செய்கிற இடங்களிலும் படிக்கிற இடங்களிலும் நீங்க எந்த இடத்துல இருந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தினாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் யாருன்னு சொன்னா நீதி சூரியனாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாருன்னா தம்மை நோக்கி கூப்பிடு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடியவர். ஆகையினால பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படணும். வெளியரங்கமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்வு உங்களுக்கு வேணும்னு சொன்னா அந்தரங்கத்துல பார்க்கிற பிதாவை மாத்திரமே நோக்கி பாருங்க. எந்த மனுஷனையும் நோக்கி பார்க்காதீங்க, யாருடைய சகாயத்தையும் நாடாதீங்க, யாருடைய உதவியை நாடாதீங்க. தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி தேவ பாதத்துல காத்துருங்க. மரியாதை போல தன்னை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டு கர்த்தரின் பாதத்துல காத்து கிடக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்வார். இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு தேவன் எப்படியாக நன்மை செய்து அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்தாரோ, அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட கடனை மாற்றினாரோ, இப்படியாக கர்த்தரை நாடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மையான காரியங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி உங்களை என்ன பண்ணுவார், சாட்சியா இருக்கும்படியாக தேவன் உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட கேட்ட வார்த்தையின்படியாக பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே ஜெபிப்பதற்கு ஆண்டவரே தன்னுடைய அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லா வெளியரங்கமான ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நன்மைகள் கிடைக்கட்டும். கர்த்தர் நீர் அப்படியாக நீர் செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்துல சோர்ந்து போகாதபடிக்கு தேவனை பற்றி கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.